ஹலோ எவ்ரிவன். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் செய்வதற்கு அல்லது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே தன்னை ஒரு கிரிப்டோ ட்ரேடராக மாற்றிக்கொள்ள விருப்பமில்ல ஒருவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அதாவது எலிஜிபிலிட்டி என்ன அப்படியான விடயங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையில் நான் ஒரு கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் செய்வதற்கான, அதே போல் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கை மையப்படுத்தி தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்து கதைக்க போகிறேன். ஆகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பல விடயங்கள் ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு அல்லது ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் ஆகி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு போரிங்காக இருக்கலாம் இந்த வீடியோ. அப்படி இல்லாமல் ஒரு புதிய ஒருத்தர் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால், அல்லது ஆல்ரெடி இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இதில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு மூவ் ஆக முடியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்படி முழுவதுமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரைட், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான, அதே போல் ட்ரேடிங் சம்பந்தமான விடயங்கள், பைனான்ஸ் சம்பந்தமான விடயங்கள், அதே போல் ஒரு ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி போன்ற பல விடயங்கள் இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் இனிமேல் வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம். ஆகவே இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு இருக்க வேண்டிய எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டால், அதாவது ட்ரேட் செய்வதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று முதலாவதாக இருக்கணும். ஓகே, நான் இந்த வீடியோவில் நிறைய விடயங்கள் கதைப்பேன். ஆகவே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகே, அதிகளவான நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பொறுமையாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் கடைசி வரைக்கும். ஓகே, ரைட். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கணும். அதாவது உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வரணும்னு சொன்னால், இப்போ பல பேர் இருக்காங்க, டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க. நான் ட்ரேட் பண்ணுறேன், கார் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து நானும் ட்ரேட் பண்ண ஆசைப்படுவாங்க, நானும் இந்த மாதிரி மாறணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்படி வாரது ஒரு விடயம். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து சில பேர் அவங்களுடைய டேபிளுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணி இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன்னு சொல்லி காட்டுவாங்க. அதை பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடிய வருவங்களாக இருப்பாங்க. அல்லது அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க, நான் ட்ரேட் பண்ணுறேன், நீயும் ட்ரேட் பண்ணு, உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும்னு சொல்லி. அது அப்படி மோட்டிவேட்டில் உள்ளுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அப்படியான ஒரு விடயங்களும் இருக்கணும். அப்போ தான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இது செட் ஆகுமா, இதை செய்யக்கூடிய மைண்ட் செட், உங்களுக்கான டைம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா, இருந்து இது மேலே ஒரு நாட்டம் இருக்கணும் உங்களுக்கு ட்ரேடிங் மேலே. ஓகே, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பாருங்கள், அந்த தொழில் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்தாலும் அந்த தொழில் நீங்கள் செய்ய மாட்டீங்க, செய்ய விரும்ப மாட்டீங்க. அதே போல தான் இந்த ட்ரேடிங்லையும் உங்களுக்கு இது மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு நாட்டம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆகவே அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான், அது ஃபைனல் கடைசியாக பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, பட் அந்த ஆர்வம் ஒன்று இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஆகவே இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இதில் பொறுமையாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஆகவே இந்த மாதிரியான ஆர்வம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ட்ரேட்குள்ளே வரலாம். ஓகே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் ட்ரேட் செய்கிறதுக்கு காசு இருக்கணும். ஓகேயா,
காசு இருந்தால் மட்டும்தான் இங்கே ட்ரேட் பண்ண முடியும். பலர் இதை மெயினாக பார்க்கறது கிடையாது. இப்போ சில பேர் இப்படி சொல்லுவீங்க, என்கிட்ட காசு இல்லாதனால தானே நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாரேன், ட்ரேட் பண்ணி காசு உழைக்கணும் என்கிறதுக்காக. அப்படி இல்லை. அப்படி வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக இதில் ஃபெயில் ஆகுவீங்க. ஓகே ரைட். அப்போ ஏன் காசு தேவைன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் ஒன்று செய்வீங்க. அந்த ஜாப் செய்யும் போது ஒரு மந்த்லி சேலரி உங்களுக்கு வரும். ஓகே ரைட். அந்த ஜாப்பை செய்கிறதால ஒரு மந்த்துக்கு ஒரு சேலரி ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்து கொள்வீங்க. உங்களுக்கான பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொள்வீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில வேளை ஒரு மாதத்துக்கான சேலரி உங்களுக்கு ஜாபுக்கு போக முடியாமல் போயிட்டு அந்த சேலரி வராமல் விட்டுட்டா அந்த மாதத்துக்கான சேலரி மட்டும்தான் உங்களுக்கு இல்லாமல் போக போகுது. அதால எந்த லொஸ்டும் இல்லை. விளங்குதா? எந்த லொஸ்டும் இல்லை. பட் இந்த ட்ரேடிங் அப்படி இல்லை. இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேட் செய்கிறதுக்கு முதலாவது காசு தேவை. காசு இருந்தால் தான் இங்கே ட்ரேட் பண்ணலாம். இப்போ மற்ற ஜாபெல்லாம் பாருங்கள், நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கான சேலரி கைக்கு கிடைக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. காசு இருந்தால் தான் வேலையே செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாதிரியான மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விடயங்கள் இருக்குது. உங்களுடைய காசை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதில் ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் உங்களுக்கு, அல்லது லாஸ்ட் வந்தால் லாஸ்ட் உங்களுக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அதே போல் லாஸ்ட்டும் கிடைக்கக்கூடிய இருக்கிறதால இங்கே அதிகளவான ரிஸ்க் இருக்குது. அதே போல் இந்த காசு எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமோ அதே போல் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், கமிட்மெண்ட்ஸ் இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ண வந்தாலும் காசு இல்லாமல், இப்போ கமிட்மெண்ட்ஸ் வர்றதுக்கான காரணம் காசு இல்லாமல் இருக்குது. அப்போ காசு இல்லாமல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ண வந்தாலும் இங்கே பெரிய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆகவே இந்த ட்ரேட் கொஞ்சம் ரிஸ்கான விடயம். அதிகளவான ரிவார்டும் இருக்குது, அதிகளவான ரிஸ்க்கும் இருக்குது. இங்கே ஃபைனலாக ஒன்று ப்ராஃபிட் ஒன்று லாஸ்ட் ஆக போகிறீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஜாப் ஒன்றுக்கு போகிறீங்க, மாதத்துக்கான சேலரி வரலன்னு சொன்னால் அந்த சேலரி மட்டும்தான் இல்லாமல் போகும். பட் இங்கே ட்ரேட் பண்ணும் போது அந்த நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ்ட் ஆகினீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ராஃபிட்டும் கிடையாது, உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசும் லாஸ்ட் ஆக போகிறீங்க. 2 டேஞ்சர், ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஆகவே இதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இப்படி உங்களுடைய தேவைகள் எல்லாம் போக, அதாவது உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் போக பேலன்ஸாக உங்களுடைய ஒரு சேவிங் அமௌண்ட் கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அதில் ஒரு பங்கு இன்வெஸ்ட் பண்ணி அல்லது ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா மட்டும் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாங்க. அதுவும் ஒரு எலிஜிபிலிட்டியாக இந்த இடத்துல பார்க்கப்படும். நான் இது கொஞ்சம் டீப்பாக கதைச்சேன் இந்த காசுன்னு சொல்லக்கூடிய விஷயம். காரணம், இந்த ட்ரேடிங்கில் காசு தான் எல்லாமே. இது இருந்தால் தான் ட்ரேடே பண்ண முடியும். ஆகவே கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் எப்படியும் இருக்கும்னு கேட்டால் அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒரு ட்ரேட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் வரும், கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட் வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே ரோங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகளவான லொஸ்ட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இந்த கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்து ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு. ரைட், இது 2வது விடயம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3வது ஒரு விடயமை நம்ம பார்க்கலாம். ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். உங்களுக்கு மெச்சூரிட்டின்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும். நான் ஏன் இந்த பக்குவம் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு யோசித்து பாருங்க, இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயங்களை பல பேர் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. பல பேர் ஸ்கேம். அதுக்கான காரணம், இந்த கிரிப்டோ கரன்சியை வைத்து பல விதமான பிஸ்னஸ் இருக்குது. MLM பிஸ்னஸ் இருக்குது, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எனக்கு காசை கொடுங்க, உங்களுக்கு சார்பாக நான் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து தரேன். இப்படிலாம் பலர் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளை அணுகுவாங்க. இந்த அடிப்படையில் இது ஒரு கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் ப்ரைஸ் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு, இப்படிலாம் ஆசை காட்டி நம்மளுடைய
ஆசையை அவங்க தூண்டி அவங்களுடைய அந்த பிஸ்னஸுக்குள்ள நம்மளை இழுக்க பார்ப்பாங்க. அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சி அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிற ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். ஆனால் உண்மையான கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சொல்றது இதுவான்னு கேட்டால் கிடையாது. அப்போ உண்மையாலுமே ஒரு கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறது எதுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். அதுக்கான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அதில் ஸ்போர்ட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங் அப்படி இருக்குது. அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதால ரிஸ்க் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக லொஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குது. அதே போல் ப்ராஃபிட்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவார்டும் அங்கே இருக்குது. கண்டிப்பாக அந்த ரிவார்டு உங்களுடைய பேங்க்குக்கு டிரெக்டாக எடுக்கலாம். ஆகவே இந்த மாதிரியான விடயங்களை இதில் எது உண்மை எது ஃபேக், ஓகே, அப்போ இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆகவே இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் கதைக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சில விடயம் சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். நான் கதைக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் சரின்னு சொல்லி எடுக்கவும் கூடாது. இதை உங்களுக்கு பார்த்து இதில் எது விஷயம் நல்ல விடயம், இதில் எது தவறாக இருக்குது, தவறுதெல்லாம் விட்டுட்டு நல்ல விடயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும். அதே போல் கிரிப்டோ கரன்சியில் எந்த பிஸ்னஸ் சரியான பிஸ்னஸ், இதை நம்ம செய்தோம்னு சொன்னோமா இதால் பாதிப்பு இல்லை, இது எல்லாரும் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு சேஃபானது, இது வந்து நம்மள ஃபேக் ஆன விடயங்கள் இல்லை, ஒரு எம்எல்எம் மாதிரி பிஸ்னஸ் இல்லை, ஸ்கேம் கிடையாது. ஆகவே அப்படின்னு நீங்கள் இந்த விடயங்களை நம்பணும் முதலாவது. ஆகவே அந்த பக்குவம் இருக்கணும். எது நமக்கு சரியில்லாத விடயம், எது நமக்கு தேவையான விடயம், அப்படி பக்குவம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பிரித்து எதில் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணணும் அந்த விடயத்தை மட்டும் சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கணும், மெச்சூரிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே ரைட், அதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இந்த டிக்டாக்லாம் பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, நீங்கள் எனக்கு டிரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு நாளில் கிரிப்டோ கரன்சி டீச் பண்ணி தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் அதெல்லாம் ஒரு காலமும் சாத்தியமாக இல்லை. உங்களுக்கு விளங்கும், இது நான் நிறைய விடயங்கள் கதைக்கும் போது இந்த மெச்சூரிட்டியை உங்களுக்கு பெற்று ஈஸியாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ரைட், இப்போ 4வது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரிப்டோ கரன்சியில் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அப்போ அதுக்கான காசு, அதுக்கான ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், ஒரு மெச்சூரிட்டிலாம் இருந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஃபீல்டில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ கிரிப்டோ கரன்சியில் அது சம்பந்தமான ஒரு நாலேஜ் ஒன்று உங்களுக்கு கிட்ட இருக்கணும். அந்த நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் அதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி, கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து இங்கே ட்ரேட் பண்ண வாரீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு ஒரு பாதாள குழிக்குள்ள விழக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். ஆகவே காரணம் ஏன்னு கேட்டால் இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறது அதிகளவான ரிஸ்கை கொண்ட ஒரு ஃபீல்டு, அதிகளவான ரிஸ்க், அதே போல் அதிகளவான ரிவார்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அதால தான் எல்லாருமே கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க, இந்த ரிவார்டை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி. அப்போ இந்த ரிவார்டை மட்டும்தான் எல்லாருமே பார்ப்பாங்களே ஒழிய மறுபக்கம் இருக்கக்கூடிய இந்த ரிஸ்கை யாரும் பார்க்கறது குறைவு. அது எப்போ அந்த ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும்னு கேட்டால் கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணினதுக்கு பிறகு, நம்ம கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை லூஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் இந்த ரிஸ்க்கு பற்றி யோசிப்பாங்க. பட் இந்த ஃபீல்டுக்கு வர முன்னாடியே அவங்க ரிவார்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ரிஸ்க்குங்கிற விஷயத்தை அவங்களோட மைண்டுக்கே வராது. அது எப்போ கையை சுடும்னு கேட்டால் எப்போ நீங்கள் ஒரு லொஸ்ட் ஆகுறீங்களோ அப்போ தான் இந்த ரிஸ்க்குங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஆக இந்த மாதிரி விடயங்களை அப்போ எப்படி சரியாக நம்ம ட்ரேட் பண்ணுறது, என்னென்ன விடயங்களை தெரிந்திருக்கணும், அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. அதுதான் இருக்கக்கூடிய ஃபீல்டு சம்பந்தமான ஒரு நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது கிரிப்டோ ட்ரேடிங்காக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும். இதுவும் ஒரு எலிஜிபிலிட்டியாக பார்க்கப்படும் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுறதுக்கான நாலேஜ் ஒன்று இருக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ நாலேஜ் இருக்கணும்னு சொன்னால் அந்த நாலேஜை எப்படி பெற்றுக்கொள்வது, ஓகே, எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னு கேட்டால் லேர்ன் பண்ணணும்.
ஓகே, ஆகவே ஒரு கிரிப்டோ ட்ரேடரா நான் மாற போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா, எடுத்த உடனே மார்க்கெட்டுக்குள்ள வந்து யூஎஸ்டிடி ஏதோ ஒரு கொயினை வாங்கி அதுக்குள்ள போய் ட்ரேட் பண்ண போறீங்க. அப்படி ட்ரேட் பண்ணி நீங்க லொஸ்டோ ப்ராஃபிட் அடைய போறதுங்கிறது விஷயம் கிடையாது. உண்மையாலுமே நீங்க லேர்ன் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய உண்மையான விடயங்களை தெரிந்து கொள்ளணும். உண்மையான விடயங்களை தெரிந்து கொண்டதுக்கு பிறகுதான் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க போகணும். எடுத்த உடனே, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இப்படி சொல்லுமே, நீங்க நீந்தி பழக ஆசைப்படுறீங்க. ஓகே, நீந்தி பழக ஆசைப்படுறீங்க. ஓகே, அப்போ ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி உடனே போய் உங்களால் ஒரு கடல்ல அல்லது ஆற்றுல போய் விழுந்து நீந்தி பழக முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ அதுக்கான ஸ்டெப் பை முதலாவது அதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூலில் சரி நீங்கள் கொஞ்சம் நீந்தி பழகணும். ஆகவே அப்படி பழகி பழகி அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகுதான் நீங்கள் அதுக்கு அங்கால இருக்கக்கூடிய பெரிய பெரிய வேலைகள் செய்ய போகலாம். ஆகவே எடுத்த உடனே ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லி காசை கொண்டு போய் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. அது ரிஸ்கில் போய் தான் முடியும். ரைட், இப்போ இந்த லேர்ன் பண்ணன்னு சொன்னோமா, இப்போ நாலேஜ் ஒன்று உங்களுக்கு வேணும். அப்போ லேர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன விடயங்களை லேர்ன் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். என்ன கேட்டால், இப்போ சில பேருக்கு அந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கை லேர்ன் பண்ண விருப்பமாக இருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு மெத்தட் தெரியாமல் இருக்கும். சரியான ஒரு மெத்தட் ஒன்று தெரியாது. எப்படி இதை லேர்ன் பண்ணுறது? ஏ டு Z லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ஏ எங்கே இருக்குது, இதில் Z எங்கே இருக்குது, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒரு ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது, ஒரு கண்டினியூவாக ஒரு கன்சிஸ்டன்சியாக எப்படி இதுகள் எல்லாத்தையும் சரியாக நாம் லேர்ன் பண்ணுறதுங்கிற ஒரு டவுட் ஒன்று வரும். சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆகவே அந்த மாதிரியான விடயங்களை எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விடயம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய விடயங்கள் இருக்கு. நான் ஒவ்வொன்றா கதைக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஆகவே பொறுமையாக கேட்க முடிஞ்ச நண்பர்கள் கண்டிப்பாக இதை கண்டினியூவாக கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். முதலாவது நீங்கள் லேர்ன் பண்ணணும் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் தானே சொல்கிறோம். முதலாவது இந்த ட்ரேடிங் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எல்லாமே சொல்கிறாங்க ட்ரேடிங் ட்ரேடிங் ட்ரேடிங்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரேடிங்னா என்ன அது உண்மைக்குமே? ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு ஷேர் மார்க்கெட், அது ஒரு ட்ரேடிங், ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இப்போ இந்த கோல்டு எல்லாம் பாருங்க, ப்ரைஸ் எல்லாம் கூடி, சில்வர்லாம் ப்ரைஸ் எல்லாம் கூடி, இப்போ அது ஒரு மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட். ஓகே, அதே போல் ETF, அந்த மாதிரி பல விடயங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸுகள் இருக்கு. அதே போல் இந்த கிரிப்டோ கரன்சியும் இந்த ட்ரேடிங்குள்ளே வரக்கூடிய ஒரு விடயம்தான். ஆகவே இந்த அப்போ நீங்கள் ட்ரேடிங் சொல்கிறது என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு பொருட்களை வாங்கி அல்லது விற்கக்கூடிய ஒரு இடம் தான் ட்ரேடிங். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிகளோட ஷேர்ஸை அவங்க வாங்கி விற்பாங்க. இப்போ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்குமே ஒவ்வொரு யூனிக்கான விடயங்கள் இருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பாருங்கள், ஷேர்ஸை வாங்கி விற்பாங்க. இப்போ அதே போல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரன்சியை பை பண்ணி செல் பண்ணுவாங்க. அதே போல் கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் கிரிப்டோ கரன்சிகளை பை பண்ணி செல் பண்ணுறது தான் இங்கே ட்ரேடிங் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆக இது உண்மையாலுமே நடக்கக்கூடிய ஒரு விடயம். அப்போ இந்த ட்ரேடிங்கில் நான் இப்போ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ட்ரேடிங்கை பற்றின முதல்ல விடயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் நம்ம எதை பை பண்ணி செல் பண்ண போகிறோம்? கிரிப்டோ கரன்சியை. அப்போ இரண்டாவது அவங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னத்தை லேர்ன் பண்ணணும்னு சொன்னால், இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன அது அப்படின்னு முதலாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சில பேர் ட்ரேட் பண்ண வருவாங்க, அவங்களுக்கு கிரிப்டோ கரன்சினாலே என்னன்னு தெரியாமல் கூட வருவாங்க. ஜஸ்ட் அந்த பிட்காயின் அதில் ப்ரைஸை மட்டும் வைத்துக்கொண்டு இது இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு, இது நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வருவாங்க. பட் உண்மையாலுமே ஒரு கிரிப்டோ கரன்சினா என்னது, அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது, நிறைய விடயங்கள் இருக்குது. ஓகே, ஆக இதுகளை கொஞ்சம் தெரிந்ததுக்கு பிறகு ட்ரேட் பண்ணுறது தான் ஒரு நல்ல விடயமாக இருக்கும். ஓகே, நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி தெரியாமல் ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே வரதை விட, இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் அப்படி தான். ஷேர் மார்க்கெட் உடனே போய் ட்ரேட் பண்ண முடியாது. அங்கே கம்பெனிகளை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை பார்க்கணும், இங்கே என்ன கம்பெனியோட ஷேர்ஸ், அப்போ எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்க போகிறீங்க, ஓகே, அது எப்படி வாங்குறது விற்கிறது, அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது தானே. இப்போ அதே போல தான் இங்கே கிரிப்டோ கரன்சி. இப்போ கம்பெனியில் எப்படி
ஷேர் மார்க்கெட்டில் எப்படி கம்பெனிகளோட ஷேர்ஸோ அதே போல் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே இங்கே கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கொயின்களை தான் வாங்க போகிறோம். அப்போ கிரிப்டோ கரன்சினா முதலாவது என்னது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறது இது ஒரு வகையான காசு. எப்படி நம்ம எல்கேஆர், ஐஎன்ஆர், யூஎஸ்டி இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்கும், அதே போல் இந்த கிரிப்டோ கரன்சியும் ஒரு காசு. அப்போ இந்த காசை அப்போ கிரிப்டோ கரன்சினா முதல்ல காசுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த காசை எதுக்காக உருவாக்கியிருக்காங்க, இந்த காசை எப்படி யூஸ் பண்ண, இப்போ காசுன்னு சொன்னோமா இது நம்ம கையில் வைத்திருக்க முடியுமா? முடியாது. இது வந்து ஒரு வெர்ச்சுவலான கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு வெர்ச்சுவலான மணி. பட் இதை நமக்கு டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு பேங்க் அல்லது ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரிப்டோ கரன்சி. அப்போ அந்த மாதிரி பேசிக்கான விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் முதல்ல வரப்பட்ட கொயின் என்னது? பிட் கொயின். அது எப்போ லான்ச் பண்ணாங்க, அதோட ப்ரைஸ் எப்படி வந்துச்சு, எப்படி இந்த கொயின் எல்லாம் வெளியே வருது. ஓகே, இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய இந்த பிட் கொயின் அல்லது எத்தீரியம் ஏதோ ஒரு கொயின்கள் எப்படி இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி விடயங்கள் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்போ இது காசுன்னு நான் சொல்லிட்டேன். கிரிப்டோ கரன்சினா ஒரு காசு. இந்த காசை எப்படி கொடுக்கல் வாங்கலுக்கு யூஸ் பண்ணுறது? இப்போ இன்னொரு ஆளுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அல்லது அவர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? அப்போ அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு கேட்டால் பிளாக் செயின் சொன்னால் என்னது. இந்த பிளாக் செயினை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கிரிப்டோ கரன்சிகளை நம்மளுடைய டிரான்சாக்ஷன்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஒரு வே, ஒரு ரோட் மாதிரி. அவர் தான் அங்கால இங்கால கிரிப்டோ கரன்சிகள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் இந்த பிளாக் செயின் சம்மந்தமான விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த பிளாக் செயினுக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்கு. ஓகே, இந்த பிளாக் செயின் என்ன மெக்கானிசத்தில் ரன் ஆகுது, ஓகே, உங்களுடைய எல்கோரிதம் என்னது. அதே போல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் எடுத்தோமா, இது பிளாக் செயினோட சம்மந்தப்பட்ட பிடிசி மைனிங், ஓகே, பிடிசி ஆல்விங் அந்த மாதிரி விடயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது சம்மந்தமான விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்வது நல்ல விடயங்களாக இருக்கும். ஆகவே அப்போ பாருங்கள், ஒரு கிரிப்டோ ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் அந்த மாதிரி விடயங்களை ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு எலிஜிபிலிட்டி. ஓகே, இதெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டி. ஒரு நாலேஜ் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சில விடயங்கள் தான் கதைத்து கொண்டு போகிறேன். எப்படி நாலேஜ் எடுக்கிறது சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்காவதா ஒரு கிரிப்டோ வாலெட் அல்லது எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், அப்போ இந்த கிரிப்டோ வாலெட்னு சொன்னால் என்னது, எக்ஸ்சேஞ்சஸ்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சியை ஒரு காசுன்னு சொல்லிட்டோம். அந்த காசை எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, சேஃபாக பாதுகாப்பாக எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, அதை நமக்கு வாலெட்டில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஒரு வாலெட்டில் சேவ் பண்ணி வைக்கலாம். இதை நம்ம சொல்லுவோம் கிரிப்டோ வாலெட்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து கிரிப்டோ கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். எங்கே ட்ரேட் பண்ணலாம்? இந்த எக்ஸ்சேஞ்சஸில் போய் ட்ரேட் பண்ணலாம். அப்போ எக்ஸ்சேஞ்சஸ்னா என்னது, ஒரு வாலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது, அதே போல் ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட் எப்படி நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் கிரியேட் பண்ணுறது, என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, அது சம்மந்தமான நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறது என்ன மாதிரி அந்த மாதிரி விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நமக்கு ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக நமக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஆகவே இதில் ஃபேமஸாக நம்ம எல்லாருமே தெரிந்தது உண்டு பைனான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். இது மட்டும் இல்லை, இன்னும் பைபிட், பிட்கேட், ஓகேஎக்ஸ், எம்ஏஎக்ஸ்ன்னு சொல்லி பல எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ரைட், இதில் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். அப்போ இதை பாருங்கள், கிரிப்டோ கரன்சி காசை எங்கே சேவ் பண்ணி வைக்கலாம், அதே போல் எங்கே ட்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ பைனான்ஸ்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸில் ஒரு அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விடயங்களும் தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ஒரு தகுதி தான். இதெல்லாம் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ரைட். இப்போ இந்த பைனான்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு பைனான்ஸ்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய நேமுக்கு அந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும்? இந்த பைனான்ஸுக்குள்ளே எப்படி கிரிப்டோ கரன்சியை உள்ளுக்கு கொண்டு வாரது,
அப்போ இவர் யார் மூலமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2Pன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இதன் மூலமாக தான் பைனான்ஸுக்குள்ளே உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை கொண்டு வர முடியும். அப்போ அது என்ன கோயினை கொண்டு வரது, அதில் USDTன்னு ஒரு கோயின் யூஸ் பண்ணுவோம், அது எப்படி கொண்டு வரது, எப்படி பை பண்ணுறது, அந்த மாதிரி விடயங்களில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அல்லது இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, கிரிப்டோ டிபாசிட் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிரிப்டோ கரன்சி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க மூலமாக கூட இதை உள்ளுக்கு டிபாசிட் பண்ணலாம், பைனான்ஸுக்குள்ளே காசு கொண்டு வரலாம். இந்த மாதிரியான வழிகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் பாருங்கள், அதுக்கு முன்னாடி எவ்வளோ விடயங்கள் தெரிந்திருக்கணும்னு சொல்லி இது இப்படி ஒவ்வொரு விடயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு வரணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று க்ரியேட் பண்ணாச்சு, ட்ரேட் பண்ண போகிறோம். P2P மூலமாக பைனான்ஸுக்குள்ளே கிரிப்டோ கரன்சி கோயின், அதாவது USDTன்னு சொல்லுவோம், அதையும் உள்ளுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அடுத்த கட்டம் என்னது, நாம் ட்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விடயம். இப்போ ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் என்னென்ன ட்ரேட் பண்ணலாம், ஒன்று ஸ்போர்ட், அடுத்து ஃபியூச்சர் அல்லது மார்ஜின் அப்படின்னு சொல்லி பல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பைனான்ஸுக்குள்ளே இருக்குது. ஓகே, உங்களுக்கு இதில் எந்த ட்ரேட் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ நீங்கள் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணலாம். பட் இதில் எந்த ஒரு ட்ரேடை பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமாக 2 விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் ஒரு கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அது கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் எதில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ண போனாலும் 2 விடயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம், இரண்டாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விடயம். ஆகவே இதுகளை அடிப்படையாக கொண்டு தான் நாம் ட்ரேடே பண்ண போகிறோம். ஆகவே இது 2லையும் சரியான ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அப்போ இந்த டெக்னிக்கல், இப்போ நான் ஆரம்பத்தில் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொன்னால் இங்கே ஒரு கிரிப்டோ கரன்சி நம்ம சொல்லிட்டோம், இங்கே தான் நம்ம வாங்க போகிறோம், விற்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோ கரன்சி நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்குது. அதில் ஒரு பிட்காயின் சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி எடுத்தோம்னு சொன்னோமா, இதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 1,16,000 15,000 ட்ரேட் ஆகி கொண்டு இருக்காரு மார்க்கெட் வந்து. ஆகவே இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் ஆகி கொண்டு இருக்கும். இதுக்கு ஒரு சார்ட் ஒன்று இருக்கும், இந்த சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். இதை தான் நம்ம அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு ஒவ்வொரு வழிகள் இருக்குது, இதைத்தான் நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி. இப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலமாக இந்த பிட்காயினோட ப்ரைஸ் வந்து அடுத்து எங்கெங்கே போக போகுது, எப்படி மார்க்கெட் மூவ் ஆகலாம், அந்த மாதிரியான பாயிண்ட்டுகளை கண்டுபிடிக்கிறது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள. ஆகவே இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்ன முதலாவது நான் சொல்ல, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் ஒரு எலிஜிபிலிட்டியாக பார்க்கலாம். முதலாவது உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், சைட்வே மார்க்கெட். ஆக எந்த ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரக்குள்ள விடயங்களாக பார்க்கப்படும். ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது, கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகே, எப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக் ரீட் பண்ணுறது, ஒரு ட்ரேடுக்கு என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் ஸ்டிக் அடிப்படையாக வைத்து எடுக்கிறது. ஓகே, அந்த மாதிரி விடயங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப முக்கியம் ட்ரேடிங் வியூன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் எல்லா சார்ட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இந்த ட்ரேடிங் வியூ. அது சம்மந்தமான நாலேஜ் இருக்கணும். இந்த ட்ரேடிங் வியூவுக்குள்ள தான் ஒவ்வொரு கோயின் டேட்டாவையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆகவே ட்ரேடிங் வியூ எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி டைம் ஃப்ரேம் எல்லாம் மாற்றுறது, அந்த மாதிரி விடயங்களும் இருக்குது நிறைய. அதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளணும். இந்த ட்ரேடிங் வியூ சம்மந்தமாக நம்மளுடைய எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல்லேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், வேணுமெண்டா அதையும் உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்து இந்த கேண்டில் ஸ்டிக் சம்மந்தமான விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படியான பல விடயங்கள் இருக்குது. சார்ட் பேட்டர்ன்ஸ், இந்த சார்ட் பேட்டர்னுக்குள்ளே ஒரு நேம் சொல்லுவாங்க, டபுள் டாப் அப்படிலாம் இருக்குது. ஓகே, டபுள் பாட்டம் ஹெட்ன்னு சொல்லி நிறைய கணக்கு விடயங்கள் இருக்குது. இதெல்லாம் சரியாக நீங்கள் லேர்ன் பண்ணி இதுக்குள்ளே ஒரு பிரேக் அவுட், பிரேக் டவுன், ரீடெஸ்ட் அந்த மாதிரியான என்ட்ரி மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுகளை கண்டுபிடிக்கணும்.
அப்போ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் ஒரு நாலேஜ். அப்போ இதெல்லாம் சரியாக உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்டுக்குள்ளே பயம் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆகவே அப்போ அதுக்கு இந்த பிரேக் அவுட், பிரேக் டவுன், ரீடெஸ்ட் இந்த மாதிரியான பாயிண்ட்டுகளை நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சார்ட் பேட்டர்ன் அந்த மாதிரியான விடயங்கள் சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நம்மளுடைய ட்ரேடிங் கன்ஃபர்மேஷனை கூட்டு கொள்றதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்குது. அதுக்குள்ள கணக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸ் நான் தெரிஞ்சு வைத்திருக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒரு 2 அல்லது 3 ஒரு இண்டிகேட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பழகி கொள்ளணும். பழகி இருந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களுடைய ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் பார்ப்போம் தானே, அதில் இந்த இண்டிகேட்டரையும் ஒரு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இண்டிகேட்டர்ஸ் மூலமாக கிடைக்கும். ஓகே, அது இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ, மெக்டி, பிவோட், ஓகே, மூவிங் எவரேஜ், பொலிஞ்சிய பேண்ட், பிவோட், ஓகே, அந்த மாதிரி பல விடயங்கள் இருக்குது. இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு அதை ஒன்று படித்து அது மூலமாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது இந்த ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூல், அந்த மாதிரி விடயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காரணிகள் இதுகெல்லாம். இதுதான் நமக்கு கொடுக்கும் மார்க்கெட்டை அடுத்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், மார்க்கெட் எங்கே போக போகுது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் இவங்க. அப்போ இவங்களை நம்ம சொல்லுவோம் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு பேசிக்காக ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர் இந்த மாதிரியான விடயங்கள் தெரிஞ்சிருந்தால் அவருக்கு கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, அப்போ அதுவும் இதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி. இதை நம்ம சொல்லுவோம் ப்ரைஸ் எக்ஷனுக்குள்ளே தான் இந்த ப்ரைஸ் எக்ஷன் சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி விடயங்களை ஆகவே தெரிஞ்சு ரைட். இதெல்லாம் சரியாக நீங்கள் லேர்ன் பண்ணி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஸ்போர்ட் ட்ரேடிங் அல்லது ஃபியூச்சர் ட்ரேடிங் அல்லது மார்ஜின் ட்ரேடிங் ஏதோ ஒரு ட்ரேட் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணுறதுன்னு சொன்னாலும் உடனே போயிட்டு ஸ்போர்ட் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணலாம்னு கேட்டால் முடியாது. உடனே போய் ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்போர்ட் மார்க்கெட் தெரிஞ்சிருக்கணும். ஸ்போர்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது, அந்த மார்க்கெட்டில் ஒவ்வொரு விடயங்கள் என்னென்ன மாதிரி, அதுக்குள்ளே நம்ம சொல்லுவோம் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், லிமிட் ஆர்டர்னு சொல்லுவோம், ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி போடுறது, இதுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியாக தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஸ்போர்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அதே போல் ஃபியூச்சர் மார்க்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஃபியூச்சர் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள், அதில் மார்ஜின் மொட்டுன்னு சொல்லுவாங்க, லெவரேஜ்னு சொல்லுவாங்க, ஒரு விடயம் இருக்குது. அதே போல் லிக்விடேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு புதிய விடயங்கள் இருக்குது. ஒரு கோயினை பை பண்ணுறது, செல் பண்ணுறது, லாங் ஷார்ட் பொசிஷன் சொல்லி சொல்லுவாங்க. எப்படி பொசிஷனை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்குது. ஆகவே இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். வெறுமனே எடுத்த உடனே ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இது எல்லாம் சரியாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஆகவே இதுகளெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டி. ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விடயங்கள் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே பார்த்த விடயங்கள். இப்போ அது இல்லாமல் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொன்னால் என்னென்னு கேட்டால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வெறுமனே ஒரு கோயினில் ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த கோயினோட டேட்டாவை மட்டும் எடுத்து ட்ரேடிங் வியூவில் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு மேலதிகமாக மார்க்கெட் வந்து சில நேரம் இந்த ஃபண்டமெண்டல் அடிப்படையாக கொண்டு கூட ரன் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு நியூஸ் ஒன்று வரலாம். இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அப் ஆகும். ஒரு நெகட்டிவான நியூஸ் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அது டவுன் ஆகும். அதே போல் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கோயின், அந்த கோயினோட டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கோயின் என்ன மாதிரி, இது ஒரு கோயினா டோக்கனா, இவங்கள்ட்ட எப்படி இந்த கோயினெல்லாம் அன்லாக் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரியான பல விடயங்கள் இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் என்னென்னு கேட்டால் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்கான என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகே, அது நம்ம கோயின் மார்க்கெட் கேப், கிரிப்டோ பபிள் அப்படிலாம் விடயங்கள் இருக்குது. ஓகே, அப்போ அதுகளெல்லாம் எப்படி பார்க்கிறது. ஓகே, அந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் இந்த ஃபண்டமெண்டல் பக்கம் தெரிஞ்சு வைத்துக்கொள்ளணும். அதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டுமா இருக்குது, இது மட்டும் தெரிஞ்சால் எனக்கு ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. இதுக்கு மேலதிகமாக இந்த கிரிப்டோ கரன்சியில் மார்க்கெட் கேப்னு ஒரு சில விடயங்கள் இருக்குது. மார்க்கெட் கேப் அதாவது டோட்டல் 2, டோட்டல் 3,
அதே போல் பிடிசி டாமினன்ஸ், யூஎஸ்டிடி டாமினன்ஸ், அந்த மாதிரியான விடயங்கள் இருக்குது. அது சம்மந்தமான ஒரு நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் பார்த்த விடயங்கள்லாம் ஒரு பேசிக்கான விடயங்கள். இதற்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்குது. அதில் எஸ்எம்சின்னு ஒரு விடயம் இருக்குது, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவோம். எலியட் வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது, வைகோஃப், ஆர்மனிக் பேட்டர்ன் இப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பல விடயங்கள் இருக்குது. இப்போ சில பேர் வந்து இந்த பேசிக்கான விடயங்களுக்கு மேலதிகமாக இந்த அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் 1-2 மணி லேர்ன் பண்ணி கொள்வாங்க. சில பேர் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுவாங்க. இதை படித்தால் நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் எடுக்கிறதுக்கு, நம்மளுடைய ட்ரேடை இன்னும் ஒரு வின்னிங் ட்ரேடாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக இதுகளை லேர்ன் பண்ணுவாங்க. ஆகவே இப்படியான விடயங்களும் இருக்குது. இதுகளை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு இந்த மார்க்கெட் சம்மந்தமாக கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ சில பேர் நினைப்பாங்க, அப்போ நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், எஸ்எம்சி, எலியட் வேவ், வைகோஃப் இந்த மாதிரி விடயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால்தான் என்னால் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆகவே இதுவும் தெரிஞ்சிருந்தால் நல்லம், அல்லது அந்த பேசிக்கான விடயங்கள், அதாவது நம்ம ஆரம்பத்தில் கதைச்சோம் ப்ரைஸ் செக்ஷன் சொல்லி, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இண்டிகேட்டர்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரியான விடயங்கள், ஃபிபனாக்கி, இந்த மாதிரியான விடயங்களை வைத்துக்கொண்டு கூட உங்களால் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு மேலதிகமாக தேவைன்னு சொன்னால் இந்த அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய விடயங்களையும் உங்களுக்கு தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி விடயங்களை இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் நாலேஜ். அப்போ இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள ஒருத்தர் ட்ரேட் பண்ண போறாருன்னு சொன்னால் இந்த நாலேஜ்னு சொல்லக்கூடிய விடயத்துக்குள்ள இவ்வளோ விடயங்கள் இருக்கு. இந்த நாலேஜ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு, இந்த ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம். இவர் ரொம்ப 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 முக்கியம். எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் காணாது இந்த ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டில் அவங்க சரியா இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னோம். ஆகவே இந்த ரிஸ்க்னா என்னது, இதில் எப்படி ரிஸ்க்கை தவிர்த்து கொள்ளலாம், அடுத்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, உங்களுடைய இருக்கக்கூடிய காசுகளை எப்படி சரியாக மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி விடயங்களையும் சரியாக லேர்ன் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரேடிங்கில் அவங்களோட வாழ்க்கையே தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஒரு அனாவசியமான ட்ரேட், அனாவசியமான முறையில் காசுகளை கொண்டு வந்து இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு சரியான நாலேஜ் இல்லாமல் ஒரு தேவையில்லாத இடங்களில் பை என்ட்ரி செல் என்ட்ரி இப்படிலாம் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதிகளவான ப்ராஃபிட் வேணுங்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு காலமும் முடியாது. ஆகவே இதெல்லாம் இந்த ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள உள்ள விடயங்கள். இதுக்கெல்லாம் சரியான நாலேஜ் இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னால் பயம் இல்லாமல் நல்ல ஃபீல்டு, இது சரியான எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதே போல் அதை விட பல மடங்கான ரிவார்டு எடுக்கலாம். அப்போ அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விடயங்கள் எல்லாம் நீங்களே தெரிந்து வைத்திருந்தீங்க என்று சொன்னால் இன்னொரு நபரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, எப்படின்னு கேட்டால் அவங்களும் ஒரு கிரிப்டோ ட்ரேடர் தான். அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டால் ஒரு டெலிகிராமில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய சிக்னலுக்காக வெயிட் பண்ணி அந்த சிக்னலை அடிப்படையாக கொண்டு ட்ரேட் எடுப்பாங்க. ட்ரேட் எடுத்து வின் பண்ணுவாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஒரு சிக்னல் தராங்க, அந்த சிக்னல் அடிப்படையாக கொண்டு வின் பண்ணுவாங்க. பட் வின் பண்ணினாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, சக்ஸஸ் அது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் செலவழிக்கலாம். இப்போ சில பேர் என்ன இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சில பேர் என்ன பிளேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை இவர் இப்படி சொல்கிறதெல்லாம் இல்லை, நாங்கள் என்னது சிக்னலை மட்டுமே வைத்து நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம், இது நல்ல விஷயம்தான், ப்ராஃபிட் வந்தால் நல்ல விஷயம். அதே போல் மறுபக்கம் பாருங்கள், லொஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அவரும் ஒரு கொடுக்கக்கூடிய சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரும் யாராக இருப்பார், ஒரு மனிதராக தான் இருப்பார். அவரும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவார். எப்படி இந்த விடயங்கள்லாம் தெரிந்து நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி தான் அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், எந்த நாட்டில் வேணும்னாலும் இருக்கலாம்.
ஓகே, என்ன செய்தாலும் பரவாயில்ல, அவரும் ஒரு சாதாரண மனிதர். நீங்க எப்படி மார்க்கெட்டை பார்க்குறீங்களோ அதே கோணத்துல தான் அந்த நாலேஜ் இருக்கணும். ஓகே, நீங்க சரியான நாலேஜ் இருந்து நீங்க எப்படி மார்க்கெட்ல பார்க்குறீங்களோ அதே கோணத்துல தான் அவரும் பார்ப்பாரு. ஆகவே அவருடைய சிக்னல் எடுத்து நம்ம ட்ரேட் பண்றதை விட ஒரு கட்டத்துல அவர் சிக்னல் நமக்கு கொடுக்காமல் போயிட்டாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்காக நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஆகவே இந்த நாலேஜை நம்ம எடுத்துட்டோம் என்று சொன்னோமா, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிக்னலை நம்மளே உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆகவே இதெல்லாம் ஒரு பெரிய எலிஜிபிலிட்டி. ஆகவே இந்த கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கவே கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு, எனக்கு இவரால தான் ப்ராஃபிட் வந்துச்சு, அது சொல்றதுல எந்த யூஸும் இல்லை. அல்லது நான் இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல ஒரு ட்ரேட் எடுத்து லொஸ்ட் பண்ணிட்டேன், இந்த லொஸ்ட்டுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு யாரையும் நீங்க சுட்டி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, சுட்டி காட்ட முடியாது. இங்க எவ்வளவு ரிஸ்க் வந்தாலும் எவ்வளவு ரிவார்ட் வந்தாலும் அது எல்லாம் அந்த தனி மனிதனையே சாரும். காரணம், இந்த பிளாட்ஃபார்ம் உங்க கையில தான் இருக்க போகுது, உங்களுடைய காசு உங்க கையில தான் இருக்க போகுது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மெச்சூரிட்டி நீங்க யார்கிட்டையும் கொடுத்து ட்ரேட் பண்றதை விட, அப்போ அப்படிலாம் இல்லாமல் உங்களுடைய காசு உங்களோட கையில் இருக்கணும், அந்த மெச்சூரிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். அது எப்படி சரியாக எலோகேட் பண்ணுறது மார்க்கெட்டுக்குள்ளே, அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய எலிஜிபிலிட்டி. இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ன செய்யலாம்னு கேட்டால் சரியாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஆகவே இவ்வளவு நான் நிறைய விடயங்கள் கதைச்சிருக்கேன் ஆரம்பத்தில் இருந்து. ஆகவே இப்போ கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு ட்ரேட் பண்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு 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 நண்பர், உங்களுக்கு இந்த மாதிரியான விடயங்கள் எப்படி தெரிந்து கொள்றது? இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, என்னோட காசு கொஞ்சம் இருக்கு, அதாவது என்னுடைய வருமானம், நான் ஒரு ஜாப் ஒன்று, நான் இது சொல்ல மறந்துட்டேன். ஓகே, அதுதான் நான் சொன்னேன், வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு சில விடயங்கள் நான் ஆரம்பத்தில் மிஸ் பண்ணியிருந்தேன், நான் பிறகு கதைப்பேன். ஓகே, அதாவது என்னன்னு கேட்டால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆரம்பத்தில் கமிட்மெண்ட் கதைச்சேன் தானே. கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கமிட்மெண்ட்ஸ் இருக்க கூடாது. அதே போல் இந்த ட்ரேடிங்குள்ளே வரக்கூடிய ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு இன்கம் சோர்ஸ் ஒன்று இருக்கணும். ஒரு இன்கம் சோர்ஸ் ஒன்று இல்லாமல் அவர் ட்ரேடிங்கை மட்டும் நம்பி உள்ளுக்கு வந்தாருன்னு சொன்னால் அதை விட தவறான முடிவு எதுவுமே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தருக்கு எந்த விதமான இன்கமும் இல்லை, பட் அவர்கிட்ட கையில் ஒரு காசு கொஞ்சம் இருக்குது, ஒரு 50,000 ரூபாய் காசு இருக்குது. இதை கொண்டு வந்து நான் கிரிப்டோவில் லேர்ன் பண்ண போகிறேன், இந்த 50,000 காசு இருக்குது, எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு எனக்கு இங்கே சம்பாதிக்கலாம்னு சொல்லி, ஆக 50,000 இன்வெஸ்ட் பண்ண எனக்கு நிறைய ப்ராஃபிட் எடுக்கும்னு சொல்லி கண்மூடித்தனமாக கொண்டு வந்து இங்கே காசை போட்டு அடுத்த மாத செலவுக்கான வருமானத்தை இந்த ட்ரேடிங்லேருந்து இந்த 50,000 வச்சு நீங்கள் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், ஒரு சில வேளை இந்த மாதத்துக்கு வச்சிருந்த இந்த 50,000 கூட ட்ரேடிங்ல இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா அடுத்த மாதத்தை நீங்க சர்வை பண்றதுக்கான காசு உங்ககிட்ட இல்லாமல் போயிடும். இதுதான் ட்ரேடிங். கிரிப்டோ ட்ரேடிங்ல பல பேர் செய்யக்கூடிய பிழைகள் இதுதான். இப்படி செய்யவே வேண்டாம். சில நேரம் இப்படி காசை கொண்டு போட்டு லொஸ்ட் ஆனதுக்கு பிறகு என்ன செய்வான்னு கேட்டா, இல்லை இந்த காசை எப்படியாவது நான் எகெயின் எடுக்கணுங்கிறதுக்காக இப்போ கையில் காசு இருக்காது, ஒரு கோல்டையோ எதையோ கொண்டு போய் அடகு வைத்து அதன் மூலமாக காசை கொண்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போட்டு ஏர்ன் பண்ண பார்ப்பாங்க. பட் அதுவும் லொஸ்டாக தானே ஆக போகுது, முடியாது. காரணம் நம்மளோட மைண்ட் செட் கிளியராக இருக்காது, நம்மளுடைய சைக்காலஜி அதுக்கு ஈடு கொடுக்காது. ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்பயுமே சொல்லும், இதுலேருந்து காசு இந்த ட்ரேடை போட்டோமா ப்ராஃபிட் எடுக்கணும், லொஸ்ட்டுங்கிறதே இல்லை, ப்ராஃபிட் எடுக்கணும், அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். பட் அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம கண்டிப்பாக லொஸ்ட் ஆகுவோம். ஆகவே இந்த கிரிப்டோ ட்ரேடிங் அல்லது எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஒரு மந்த்லி இன்கம் வரக்கூடிய ஒரு சோர்ஸை உருவாக்கி கொள்ளுங்க. ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் இருக்கணும். அந்த இன்கமில் உங்களுடைய தேவை, உங்களுடைய ஃபேமிலியோட தேவை, அதுக்கான ஒரு செலவு இருக்கும் தானே, எக்ஸ்பென்சஸ், அதுக்கெல்லாம் போனதுக்கு பிறகு பேலன்ஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கும். ஒரு மந்த்தில் உங்களுடைய சேலரி போக எக்ஸ்பென்சஸ்லாம் போக ஒரு பேலன்ஸாக ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்கும். அந்த அமௌண்ட்லையும் ஒரு குறிப்பிட்ட சிறிய பங்கை மட்டும் ட்ரேடுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி ட்ரேட் பண்ணுறதால இந்த அமௌண்ட் லொஸ்ட் ஆகினா கூட மேபி
ஓகேயா? இந்த அமௌண்ட் லாஸ்ட் ஆகுனா கூட உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலிக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அதில் கவனமா இருக்கணும். அப்படியான நபர்கள் மட்டும் ட்ரேட் பண்ண எலிஜிபிலிட்டி உடைய நபர்கள். அப்படி இல்லாம நான் டிக்டாக்ல வீடியோ பார்த்துட்டேன், அவங்க ஒரே நாள்ல சொல்லிக் கொடுப்பாங்க, 2 நாள்ல சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லது அவங்க கார் வாங்கின மாதிரி நானும் கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், என்கிட்ட இருக்கக்கூடிய 50,000 காசு 5 லட்சமா மாற்றலாம் அப்படிங்கிற ஆசையோட உள்ளுக்கு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் சில வேளை அடுத்த மாத செலவுக்கு கூட காசு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியான ட்ரேடிங், இதுக்குள்ளே எல்லாருக்குமே ஏர்ன் பண்ணலாம், ஈஸியாக நம்மளும் இதில் காசை போட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளுக்குள்ளே வருவாங்க. பட் அப்படி ஈஸியான ஒரு மார்க்கெட்டான்னு கேட்டால் ஒரு காலமும் இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஒரு ஈஸியான மார்க்கெட்டாக இருக்காது. இதுங்க நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணணும், இங்கே ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கான பாருங்கள், நான் ஆரம்பத்தில் வந்து கதைச்சேன் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு இவ்வளோ விடயங்கள் நான் கதைச்சேன். இந்த விடயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பக்குவம் ஒன்று வரும், ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வரும். இல்லை என்னுடைய இன்கம் இவ்வளவு தான், அதில் ஒரு அமௌண்ட்டை நான் செலவுக்கு எடுக்கிறேன், இதை நான் ட்ரேடுக்கு போடுறேன், இதால் எப்படியாவது இந்த அமௌண்ட்டை நான் வந்து கம்பவுண்ட் அதாவது மல்டிபிள் பண்ணி 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 நான் இதில் என்னுடைய ட்ரேடிங்கான ஒரு சரியான கேபிட்டலை உருவாக்கி அதுக்கங்கால ஒரு இன்கம்மை நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஆகவும் ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கான இதை இன்கம் சோர்ஸாக நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது நான் காரணம், இது ரொம்ப முக்கியம். ட்ரேடுக்குள்ளே வாரவங்க பல பேரோட வாழ்க்கை இதன் மூலமாக ட்ரேடுக்குள்ளே வந்து நான் ஏர்ன் பண்ணிடணும், என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கஷ்டம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆகவே நான் கதைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைத்த எல்லா விடயங்களுமே நான் ஓப்பனாக தான் கதைச்சிருக்கேன். ஓகே, நான் எதையும் மறைத்து வைத்து கொண்டு அல்லது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான விடயங்களாக ஓகே உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விடயமாக நான் கதைக்கலை. சில பேருக்கு நான் கதைக்கக்கூடிய விடயங்கள் சில நண்பர்களுக்கு சில பேர் அவங்களுக்கு ஒரு ரோங்காக படலாம். ஓகே, நான் தவறுதலாக ஏதாவது கதைச்சிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விடயங்கள் கதைக்கலாம். அப்படி அவங்களுக்கு அந்த விடயம் செட்டிஸ் ஆகலைன்னு சொன்னால் அல்லது நான் கதைத்த விடயங்களில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை இது இப்படி இல்லை ப்ரோ, இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இதையும் இதில் சேர்த்து கொள்ளணும், அந்த மாதிரி விடயங்கள் அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வருது, அதன் மூலமாக இருக்கக்கூடிய விடயங்களை கூட பார்க்கலாம். ரைட், இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை. ரைட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ விடயங்கள் நான் கதைச்சதுக்கு பிறகு இந்த நாலேஜ் எடுக்கணும், இந்த நாலேஜ் எடுக்கிறதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுதான் லாஸ்ட்டாக பார்த்தது. லேர்ன் பண்ணுறதுக்குள்ளே தான் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல்னு சொல்லி நிறைய விடயங்கள் இப்போ கதைத்து கொண்டு இருந்தோம். இப்போ இந்த விடயங்கள் எங்கெங்கே லேர்ன் பண்ணலாம் அது ரொம்ப முக்கியம் தானே. ஒரு விஷயத்தை இப்போ லேர்ன் பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம், இது எப்படி லேர்ன் பண்ணுறது, இவ்வளோ விடயத்தை லேர்ன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டில் கூட இப்போ நான் சொன்ன விடயங்கள் எல்லாத்தையுமே கூட நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு இடத்துல உங்களோட நோட் புக்கில் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஒவ்வொரு விடயமாக நோட் பண்ணி ஒவ்வொரு விடயமாக நீங்கள் கூகுளில் ஓகே அல்லது ChatGPT ஓகே அல்லது ஜெமினி ஏதோ ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணி நீங்களாக செல்ஃபாக ஸ்டடி பண்ணலாம். நிறைய அல்லது ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஓகே, அது இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், தமிழ் மீடியமாக இருக்கலாம், சிங்கள மீடியமாக இருக்கலாம், அல்லது இந்தியாவில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வேறு ஸ்டேட் லாங்குவேஜாக இருக்கலாம். நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதுகளில் சரியாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அப்படி லேர்ன் பண்ணும்போது நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதால அது ஒவ்வொன்றையும் விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு விடயத்திலும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு சரியான நாலேஜ் ஒன்று இதில் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, அது உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில பேருக்கு இப்படி இருக்கும், அவர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னால இதை லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப்பை பார்த்து லேர்ன் பண்ணதுக்கு பிறகு எனக்கு மார்க்கெட்டில் ஏதாவது டவுட் வருது, டவுட்டை கேட்குறதுக்கு ஒரு தெரியல, இப்போ இப்படி ஒன்று இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து
லேர்ன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ அந்த டவுட்டை நீங்கள் கேட்கலாம். யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்க போகிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் கூட கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுவேன். ஸோ பர்சனலாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்படி கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட முதலாவது 2வது தடவை அவங்க வந்து ரிப்ளை ஒன்று கொடுப்பாங்க. இது கண்டினியூவாக அவங்கள போய் கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அங்கே ஒரு சிக்கல் ஒன்று வரும். ஓகே, யாராக இருந்தாலும் அவங்க கண்டினியூவாக அவங்களுடைய டைமை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாமல். ஓகே, அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துங்களில் சில பேருக்கு டவுட் உங்களுக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு ப்ரைவேட் கோர்ஸ் ஒன்றுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ரைவேட் கோர்ஸ் நிறைய இருக்குது. எப்படி ஃப்ரீயாக யூடியூப்பில் நிறைய கோர்சஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை பார்த்து லேர்ன் பண்ணக்கூடிய நண்பர்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி முடியலை, எனக்கு டவுட் எல்லாம் வருது, ட்ரேட் பண்ணும்போது டவுட் எல்லாம் வருது சொன்னால் ப்ரைவேட் கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஆன்லைனில் உங்களுக்கு ப்ரைவேட் கோர்ஸ், அது ஆன்லைன் ஆஃப்லைன் எப்படியோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் அல்லது அகாடமியில் நீங்கள் போய் கூட இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக லேர்ன் பண்ணி கொள்ளுங்க. இப்படி ப்ரைவேட் கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பாருங்கள், அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்களா. இப்போ கோர்ஸில் லேர்ன் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அது ஒரு 1 மந்த்தோ அல்லது 2 மந்த்தோ ஒரு கோர்ஸாக இருக்கும். அப்போ அந்த கோர்ஸில் லேர்ன் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த கோர்ஸில் லேர்ன் பண்ணதுக்கு பிறகு, அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. லைவாக ட்ரேட் பண்ணும்போது பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைக்கு உடனே சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கான்டாக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே சரியான இடத்துல உங்களை கைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் இதை லேர்ன் பண்ணி கொள்ள முடியும். இது ஒரு வாய்ப்பு. இப்போ நான் சொன்ன விடயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கலாம். அல்லது அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், எஸ்எம்சி, எலியட் வேவ், வைக்கப் இந்த மாதிரியான விடயங்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுகளையும் லேர்ன் பண்ணி, இதெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டி. நான் கதைக்கிறது எல்லாமே ஒரு எலிஜிபிலிட்டி. இப்படிலாம் இருந்ததுக்கு பிறகு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னது, ரிவார்டு என்னது, எந்த இடத்துல மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகணும், எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், டேக் ப்ராஃபிட் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விடயங்களையும் நீங்கள் ஒரு நாலேஜ் எடுத்ததுக்கு பிறகு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருடைய சிக்னலுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், ஓகே. இப்போ சில பேர் இப்படி கேட்பாங்க, நான் கோர்ஸுக்கு போகிறேன், நான் ஒரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணினேன், ஒரு 1 மந்த் அல்லது 2 மந்த் கோர்ஸ், இதை ஃபாலோ பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகும் என்னால் மார்க்கெட்டுக்குள்ளே ஏர்ன் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிருக்கொண்டு இப்போ இந்த ஒரு கோர்ஸை லேர்ன் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியலன்னு சொல்லி இன்னும் ஒரு கோர்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுவாங்க. அப்படி ஜம்ப் பண்ணிடுவாங்க. அங்கே போயிட்டு அங்கே காசு பே பண்ணி அந்த அகாடமியில் படிப்பாங்க. அங்கேயும் பார்த்துட்டு உங்களால் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியலன்னு சொல்லி இன்னும் ஒரு கோர்ஸை தேடி போவாங்க. அல்லது அவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி இன்னும் ஒரு அகாடமி தேடி போவாங்க. இப்படியே ஒவ்வொரு அகாடமியாக ஷிஃப்ட் ஆகி கொண்டு இருப்பாங்க. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு அகாடமியில் சரியாக உங்களை கைட் பண்ணாமல், சரியாக உங்களை டீச் பண்ணாமல், சரியான சப்போர்ட் கிடைக்காத ஒரு நபர் நீங்கள் இன்னும் ஒரு அகாடமி, இன்னும் ஒரு கோர்ஸை தேடி போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அது கண்டிப்பாக வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் நம்ம சப்போர்ட்டுக்காக தான் அகாடமிக்குள்ளேயே வாரம். இல்லைன்னு சொன்னால் தான் ஃப்ரீயாக யூடியூப்லேயே இருக்கக்கூடிய கோர்ஸுகளை படித்து முடிச்சிடலாமே. அப்போ நமக்கு ஒரு ஏதோ டவுட் இருக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு அவசரத்துக்கு நமக்கு கான்டாக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். இருந்தால் தான் நம்மளுடைய வேலைகளை ஈஸியாக செய்து கொள்ள போக முடியும். அப்போ இல்லைன்னா யூடியூப்லேயே பார்த்து படித்து கொள்ள முடியும். அப்போ அகாடமிலேயும் அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்காட்டி, அந்த சர்வீசஸ் கிடைக்காட்டி என்ன செய்யறது? அப்போ இன்னும் ஒரு அகாடமிக்கு போவீங்க. ரைட், இப்போ அந்த அகாடமியில் போய் அவங்க சரியாக உங்களை கைட் பண்ணுறாங்க, சரியாக உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு டவுட் கேட்டாலும் அவங்க கதைக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் இருந்தும் உங்களால் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியலை. அதால் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால் இன்னும் ஒரு கோர்ஸை தேடி போகிறதுக்கு விருப்பப்படுறீங்க. அப்போ அப்படி போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்களே யோசிக்கணும், தப்பு யார் மேலே இருக்கு? இந்த இடத்துல சரியாக நம்மளை கைட் பண்ணாங்க, அப்படி இருந்தும் ஏன் மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மையான விடயம் உங்களுக்கு விளங்கணும். அதாவது தப்பு யார் மேலே இருக்குது? நம்ம மேலே இருக்கா அல்லது அந்த அகாடமி மேலே தப்பு இருக்கா?
காரணம் அகாடமி மேலே தப்பாக இருந்தால் அவங்க டீச் பண்ணுறதுலாம் உங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கணும், அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும், அதை நீங்கள் சொல்லலாம். அப்போ அப்படிலாம் சரியாக செய்தும் உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே ஏர்ன் பண்ணுறதுக்கான அந்த இது இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்கும். அதாவது நீங்கள் லேர்ன் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதம் லேர்ன் பண்ணி அடுத்த வீக்கே மார்க்கெட்டுக்குள்ளே ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் ஒரு காலமும் முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த நாலேஜ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இது ஒரு எலிஜிபிலிட்டி. நாலேஜ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் மார்க்கெட்டுக்குள்ள நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண விடயங்களை வைத்து ஒரு பிளான் ஒன்று உங்களுக்குள்ளே போட்டுக்கொள்ளணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொள்ளணும். நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறது, இப்போ நான் படிச்சிருக்கேன், பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்ஷன் படிச்சிருக்கேன், எஸ்எம்சி படிச்சிருக்கேன், எலியட் வேவ் படிச்சிருக்கேன், அப்போ இண்டிகேட்டர்ஸ் தெரியும் எனக்கு. அப்போ இதில் இந்த மாதிரியான விடயங்களை நான் யூஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு மார்க்கெட்டுக்குள்ளே ப்ராஃபிட் எடுக்க முடியும். எது சரியான அது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்குது மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு, அதிகளவான வின்னிங் ட்ரேடை எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு அகாடமியில் கைட் பண்ணுவாங்க, உங்களை எல்லாம் கைட் பண்ணி இந்த மாதிரி விடயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் லைவாக ட்ரேட் பண்ண போகிறது யார்? இப்போ லைவாக மார்க்கெட்டுக்குள்ளே அனலைஸ் பண்ணி நீங்கள் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு சார்பாக இன்னொருத்தர் ட்ரேட் பண்ண மாட்டார். அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறதால அப்போ எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களை சார்ந்ததாக தான் இருக்கும். ஆகவே அது தவறாக இருந்தாலும் உங்களை தான் சேரும், சரியாக இருந்தாலும் உங்களை தான் சேரும். இப்போ சரியான ஒரு பிளான் லேர்ன் பண்ணிட்டீங்க, பிளான் ஒன்று வகுத்துக்கொள்ளணும், ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் சரியாக இருக்கணும். இப்போ கோர்ஸில் அவங்க கைட் பண்ணியிருக்காங்க இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் இல்லை நான் என்னுடைய காசை நான் போட்டு ட்ரேட் பண்ணுவேன், இது யாருக்கும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னுடைய காசு நான் போடுறேன், அப்படி போட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு யாராலையும் பொறுப்பு கூற முடியாது. காரணம் இங்கே யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அதே போல் யாரையும் பொறுப்பு குறைய முடியாது. ஆகவே உங்களுக்கான ஒரு ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது ஒரு மாதத்துக்குள்ள இந்த விடயத்தில் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் எல்லாமே வேறு வேறு ஜாப் செய்கிறாங்க? எல்லாமே ஏன் வேறு வேறு ஏதோ ஒரு ஜாப் ஒன்று செய்து கொண்டு இருக்காங்க. அப்போ ஏன் இப்போ இந்த ஒரு மாதம் கோர்ஸை லேர்ன் பண்ணி அல்லது 2 மாதம் கோர்ஸை லேர்ன் பண்ணி 3வது மாதத்திலேயே நான் இதில் ஒரு மில்லியனர் அல்லது பில்லியனர் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஏன் மற்றவங்கெல்லாம் இப்போ ஜொப்பை தேடி போகிறாங்க? அவங்களும் இதே செய்வாங்களே. அப்படி கேட்டால் முடியாது. அகாடமி அல்லது நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதால நாலேஜ் ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு நாலேஜ் ஒன்று தான் கிடைக்குது. அந்த நாலேஜை வைத்துக்கொண்டு ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த நாலேஜை மட்டும் வைத்துக்கொண்டு ஏர்ன் பண்ண முடியாது. அந்த வார்த்தை கவனமாக இருக்கணும். ஓகே, அந்த வார்த்தை கவனமாக இருக்கணும். அந்த நாலேஜ் தேவை, அந்த நாலேஜுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, அந்த நாலேஜை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கே மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியாது. இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம். ஓகே, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது பாருங்க, நமக்கு ஒரு ஐடியாஸ் வரும். இந்த பாலுக்கு இப்படி பிளே பண்ணியிருக்கலாம், இந்த கேட்ச் இப்படி பிடிச்சிருக்கலாம், இந்த பாலை இப்படி போட்டிருக்கலாம். ஓகே, அல்லது நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஓகே, நமக்கு தெரியும் இந்த பால் இப்படி போடணும், இதெல்லாம் நமக்கு பாலை போட தெரியும். பட் லைவாக பிளே பண்ணக்கூடிய அந்த பிளேஸுக்கு தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி. ஓகே, அது யாருமே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. இப்போ அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இந்த விஷயம் நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பட் அவங்க என்னன்னு கேட்டால் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ரைட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் இந்த கிரிக்கெட் ப்ளே பண்ணுற ரூல்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும், எப்படி பெட் பண்ணணும், எப்படி போல் பண்ணணும், அது எல்லாம் ரைட் சம்திங் எல்லாமே அவருக்கு தெரியும். பட் இப்போ அவர் ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. ஓகே, கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. பட் வந்த முதலாவது மேட்ச்லேயே அவருக்கு 100 அடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒரு 50 போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. சில வேளை அவர் டக் அவுட் ஆகிட்டு கூட போகலாம், அல்லது ஒரு 10 ரன் அடிக்கலாம், அல்லது 5 ரன் அடிக்கலாம். ஓகே, அல்லது ஒரு ரன் அவுட் ஆகலாம், எப்படியோ சம்திங் ஏதோ ஒன்று நடக்கும், மேஜிக் ஒன்று நடக்கும். பட் எதனாலும் அவர் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பார், கண்டினியூவாக ப்ளே பண்ணி கொண்டிருப்பார். இப்படி அவர் ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறதால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் 51 போடுவார். ஓகே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு 51 போடுவார், ஒரு செஞ்சுரி அடிப்பார். ஓகே, ரைட். அப்போ அது என்ன காரணம் என்று கேட்டால் அவருக்கு ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருடைய அடுத்த சக்ஸஸ் எப்படி வரணும்னு சொல்லி அவர் ஒவ்வொரு முறையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு.
அடுத்து பொறுமையா இருக்கணும். இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரையில பேர்சன்ஸ் சொல்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விடயம். இந்த பேர்சன்ஸ் இருந்தா மட்டும்தான் இங்க உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அப்ப இந்த பேர்சன்ஸ் சொல்றது என்னன்னு கேட்டா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை இப்ப பாருங்க, இதுல இருக்க தம்ப்நெயிலே நான் போட்டிருக்கேன். ஒரு ட்ரேடரா நீங்க மாறணும்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டிய எலிஜிபிலிட்டி. இந்த இந்த வீடியோ எவ்வளோ டைம் போகுது, நான் பொறுமையாக கதைத்து கொண்டிருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடிய அந்த பக்குவம், அந்த பொறுமை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய விஷயம். சில வேளை நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு இந்த வீடியோவில் எனக்கு தேவையில்லை, நான் உடனே மார்க்கெட்டுக்குள்ளே போய் என்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு பொறுமை இல்லாமல் ஓடி போய் யூஎஸ்டிடியை வாங்கி மார்க்கெட்டுக்குள்ள என்டர் பண்ணாருன்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய மைண்ட் செட்டுக்கும் பொறுமையாக இந்த விடயங்களை லேர்ன் பண்ண நினைக்கிற ஒருத்தர் மைண்ட் செட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே பொறுமைங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விடயம். இந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். பொறுமை இல்லைன்னு சொன்னால் இங்கே கண்டிப்பாக ஒரு காலமும் ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரேட் பண்ணலாம், பட் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதில் கவனமாக இருக்கும். ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணுறதுக்கு பொறுமையெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் காசு இருந்தால் மட்டும் போதும். உள்ளுக்கு போட்டாச்சா அது பையாஸில் எடுத்து போகலாம். அது ப்ராஃபிட்டா லொஸ்டா அதுக்கு அங்கால தான் அந்த முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுக்கு முக்கியம் இந்த பொறுமை. மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் நிறைய விடயம். அடுத்து கன்சிஸ்டன்சி. எப்படி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது கன்சிஸ்டன்சி, கண்டினியூவாக, அது ப்ராஃபிட்டோ லொஸ்டோ மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக இதை பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும், ட்ரேட் எடுக்கணும், இந்த மாதிரி வேலைகள் செய்யணும். ஆகவே ஒரு கோர்ஸை லேர்ன் பண்ணதுக்கு பிறகு ஒரு கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் சக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயத்தை அடைய முடியும். இல்லை நான் ஒரு மாதம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதமே நான் இதுலேருந்து ஏர்ன் பண்ணணுமான்னு கேட்டால் முடியாது. அப்படி ஒரு சில நண்பர்கள், ஒரு சிலவர்களுக்கு அவங்களுக்கான ஒரு டேலண்ட் இருந்து அவங்க அது ஈஸியாக குயிக்காக பிடிச்சி கொண்டு அவங்களுக்கான அந்த பக்குவம் எல்லாம் ஈஸியாக எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் முடியலைன்னு நான் சொல்ல வரல. ஓகே, ஒரு சிலருக்கு முடியும். எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டால் முடியாது. எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டால் முடியாது. கண்டிப்பாக அதுக்கான டைமை கொடுங்க. எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். கண்டினியூவாக ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சி கண்டினியூவாக இருக்கணும். இப்படி செய்தால் மட்டும்தான் ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதம் போக 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நீங்கள் ஸ்டெப் பையாக அடைய முடியும். அப்படி இல்லாமல் சடனாக இங்கே போய் இதை பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்படி போனீங்கன்னு சொன்னால் சடனாக எப்படி போகிறீங்களோ அப்படியே கீழே வந்துடுவீங்க. பாருங்கள், ஒரு புதிய ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்ண வருவாங்க. மார்க்கெட் சில நேரம் ஒரு புல் ரன், அதாவது புல் ரன் சொன்னால் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும். இப்படி இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவர் வந்து ட்ரேட் பண்ணுவார். ஒரு பை ட்ரேடை போட்டிருப்பாரு, ப்ராஃபிட். இன்னும் ஒரு பை ட்ரேடை போடுவார், ப்ராஃபிட். இன்னும் ஒரு பை ட்ரேடை போடுவார், ப்ராஃபிட். இன்னும் ஒரு பை ட்ரேடை போடுவார், ப்ராஃபிட். எல்லாம் ப்ராஃபிட்டாக இருக்கும். மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், டவுன் சைடுக்கு ரிவர்சல் ஆகும் போதும் அப்பயும் அவர் பை ட்ரேடு தான் போடுவார். காரணம் எல்லாம் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சார். அவருக்கு மார்க்கெட் டவுன்கிற ஒரு விஷயமே இருக்காது, தெரியாது. டவுன் ஆகும்படி ப்ராஃபிட். இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் மார்க்கெட் டவுன் ஆகும்போது அப்படியே முடிஞ்சு. இப்படியான ட்ரேடர் தான் பல பேர் இதுக்குள்ள இருக்காங்க. ஓகே, இப்படியான ட்ரேடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த காசை ஒரேடியாக மறுபக்கம் கொடுத்து இல்லாமல் ஆக்கி கொள்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டி, அதுதான் இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலிஜிபிலிட்டி. நான் நிறைய விடயங்கள் கதைத்தேன். இப்போ நான் கதைத்த எல்லா விடயமுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டால் அதுவும் கஷ்டம்தான். எல்லா விடயங்களும் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் அது எப்படி ஒரே நாளில் தெரிஞ்சுக்கொள்றது, ஒரே இதில் தெரிஞ்சுக்கொள்றது? கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க, லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் நான் சொன்ன விடயங்களில் ஒரு 80% அல்லது ஒரு 90% உங்களுக்கு தெரிஞ்சுட்டா கூட நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே என்ன உண்மை?
இது இங்கே ப்ராஃபிட் எடுக்கலாம், லோஸ்ட்டும் இருக்கு. அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான என்ன வழி, என்ன ஸ்டெப், எப்படி மார்க்கெட்டை அணுகணும், அந்த அணுகுமுறையை யார் ஒருத்தருக்கு சரியாக பெற்றுக்கொள்கிறாரோ அதுக்கு அங்கால. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன், இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஒரு 6 மந்த் கண்டினியூவாக ஏதோ ஒரு விடயத்தை லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அது யூடியூப் மூலமாக கோர்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணிக்கொள்கிறீங்க, நல்ல விஷயம். ஒரு 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணி அல்லது ஒரு 1 இயர், ஓகே 1 இயர் எடுத்துக்கொள்ளும், அதில் பிரச்சனை இல்லை. 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன டைம் தான். ஓகே, அப்போ எங்களுக்கெல்லாம் இதை விட ஒரு டைம் எடுத்திருக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இந்த உண்மையான விடயத்தை லேர்ன் பண்ணிக்கொள்றதுக்கு. ஓகே ரைட். அப்போ ஒரு 1 இயர் நீங்கள் டைம் எடுத்து இந்த விடயங்கள் எல்லாத்தையும் சரியாக லேர்ன் பண்ணிட்டீங்க, எல்லா விடயங்களையும் சரியாக ஓகே தெரியும். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி ஒரு என்டர் ஆகணும், எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியையும் எடுத்துட்டீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்ததுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுமே, ஏதோ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 10 ட்ரேடில் ஒரு 7 ட்ரேட் அல்லது 8 ட்ரேட் சக்ஸஸ், 2 அல்லது 3 ட்ரேட் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிப்பட போகுது. மற்றதெல்லாம் வின்னிங் ட்ரேடாக நீங்கள் உங்களுக்கு மாற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த 1 இயருக்கு பிறகு உங்களுடைய லைஃப் எப்படி மாறப்போகுது, இது நீங்களே யோசித்து பாருங்க. இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு யோசிக்காம நீங்களே உண்மை, இதுதான் உண்மை அப்படின்னு உண்மையாவே யோசிங்க. ஒரு 1 இயர் இதுக்கு டைமை கொடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணி அடிப்படுவீங்க. பல லொஸ்ட் வரும், பல பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், சிக்கலாக இருக்கும். மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது, நம்ம ஒரு சைடு அனலைஸ் பண்ணுவோம், ப்ரெடிக்ட் பண்ணுவோம், மார்க்கெட் மறுபக்கம் போகும். இப்போ இதெல்லாம் ஒரு 1 இயருக்கு நீங்கள், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அதில் ஒரு சிறப்பு தேர்ச்சி ஒன்று கிடைக்கும். சிறப்பு தேர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிறப்பு தேர்ச்சி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்துடும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே. அதுக்கங்கால மார்க்கெட்டை ஈஸியாக உங்களுக்கு பார்த்தால் தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ட்ரேடுக்கு போகலாம். இப்போ ஒரு 1 இயர் செலவழிக்க முடிஞ்ச உங்களால் அங்கால லைஃப் ஃபுல்லாக, ஓகே இப்போ நீங்கள் வாழ போகிற காலம் இருக்குது தானே. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு 25 வயதாக இருந்தால் ஒரு 2 வருடத்தை இதுக்கு செலவழிக்கிறீங்க, இதை லேர்ன் பண்ணுறதுக்கு, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. 2 வருடமுமே இதை லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண இதுக்கு மட்டும் டைமை கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு வேறொரு இன்கம் சோர்ஸ் இருக்கணும், அதால் நீங்கள் உங்களுடைய லைஃப் சரியாக மறுபக்கம் போய்கிட்டு இருக்கணும். இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். அப்போ 27 வயதாக போகுது. இதுக்கு அங்கால கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 27லிருந்து நீங்கள் இருக்கக்கூடிய காலம் 60, 80 அல்லது 100, ஓகே அது எப்படியோ அது வரைக்குமே இந்த ஃபீல்டு உங்களுக்கு கை கொடுக்கத்தான் போகுது. ஆகவே இந்த எலிஜிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த விடயத்தை சரியா ஒரு தகுதியை நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு தகுதிகள் உங்களுக்கு இருக்கு, இந்த தகுதிகள் இருக்கிறதால நான் ட்ரேட் பண்றதுக்கு வாரேன், நான் சரியா லேர்ன் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு மார்க்கெட் எல்லாம் புரிஞ்சிருச்சு, நான் ப்ராக்டிஸ் பண்றேன், கன்சிஸ்டன்சியா கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்றேன், எனக்கு பொறுமை இருக்கு, இந்த விடயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு 27 ஏஜுக்கு பிறகு பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஏஜா இருக்கலாம், ஓகே இந்த ட்ரேட் பண்றதுக்கு நான் சொல்லல 25 வயசு தான் கண்டிப்பா தேவை இல்ல, உங்களுக்கு ஒரு 50 வயதாகவும் இருக்கலாம், 60 வயது, எந்த அது ஏஜ் லிமிட் ஒன்று இல்லை. ஓகே 50ஆகவும் இருக்கலாம், 80ஆகவும் இருக்கலாம். ஓகே பட் 18 ஓகே 18 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இதுக்கான ஒரு ஏஜ் லிமிட் ஒன்று இல்லை, எந்த ஒரு ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னால், இதை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னால் பயம் இல்லாமல் ஒரு 2 இயர்ஸ் அல்லது 1 இயர் டைம் இதுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண ஓகேன்னு சொன்னால் உங்களால் இந்த ஃபீல்டுக்குள்ளே சக்ஸஸ் ஆக முடியும். ஆகவே ரைட், இப்போ நான் இவ்வளோ விடயங்கள் இதில் கதைச்சிட்டேன். ஓகே இந்த விடயங்கள் தான் இந்த சேனல் ஓகே சாரி இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்குறதுக்கு இருந்துச்சு. நான் கதைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கதைத்திருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படியான ஒரு விடயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமியும் இப்படியான ஒரு கோர்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே இப்போ நீங்கள் ஃபைனலாக சொல்லுவீங்க, ரைட் இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ஓகே உண்மைதான், ஓகே இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதாவது உங்களுடைய மார்க்கெட்டிங்கை இந்த இடத்துல சொல்கிறதுக்காக வேண்டி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உண்மையான விடயங்களை
நீங்கள் எங்கே வேணுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, சரியாக அந்த இடத்துல உண்மை இருக்குதுன்னு சொன்னால், அதில் சரியாக எல்லா விடையும் சரியாக நடக்குதுன்னு சொன்னால், அது பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொன்னால், அதில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால், அதை சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லை. எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமியால் நாங்கள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த கிரிப்டோ கரன்சி கோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கதைத்த இப்போ எல்லா விடயங்களுமே இங்கே முறையாக நாங்கள் வந்து டீச் பண்ணோம். ஒரு கிரிப்டோ கரன்சினா என்னன்னே தெரியாமல் உள்ளுக்கு ஒருத்தர் வாராருன்னு சொன்னால், அந்த பிகினிங் ஸ்டேஜில் இருந்து ஓகே ஒரு ஃபைனலாக இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வரையிலான எல்லா விடயங்களையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போதைக்கு நாங்கள் 6வது பெட்ஜுக்கான கோர்ஸ் போய்கொண்டு இருக்கு. இப்போ கரண்ட்டாக 6வது பெட்ஜுக்கான கோர்ஸ் ஜூமில் நடந்து கொண்டு இருக்கு. எங்களுடைய 7வது பெட்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்வரும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஓகே, அதாவது 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய கோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஓகே டோட்டல் எங்களுடைய கோர்ஸில் டியூரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 வீக்ஸ் கோர்ஸ் நடக்கும். 1.5 மாதத்துக்கான ஒரு கோர்ஸ் வந்து நடக்கும். 18 செஷன் நடக்கும். 36 மணித்தியாலங்கள். இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 40 ஹவர்ஸ் மாதிரி அல்லது 40 to 44 ஹவர்ஸ் மாதிரி நாங்கள் வந்து கவர் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்ட்ரா தான் போகுமே ஒழிய இதை விட ஒரு காலமும் குறையாது. ஓகே, இப்போ இந்த மாதிரியான கோர்ஸ் பாருங்கள், 6 வீக்ஸ் 18 செஷன் 36 ஹவர்ஸ். ஒரு வீக்குக்கு 3 செஷன் அடிப்படையில் நடக்கும். ஓகே, வெனிஸ்டே, சாட்டர்டே, சண்டே 7:30 to 9:30 வந்து ஜூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ரைட், இந்த 6 வீக் கோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வீக் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, முதலாவது வீக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரீ. ஓகே, 7வது பேட்ச் 19ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி நாங்கள் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். ஆகவே இந்த ஃப்ரீ செஷன் 7:30 to 9:30 ஜூமில் நடக்கும். இந்த ஃப்ரீ செஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சம்மந்தமான விடயங்கள், கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன், பிளாக் செயின் சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் போன்ற விடயங்கள் நாங்கள் ஃப்ரீயாக டீச் பண்ணுவோம். ஆக இப்படியான விடயங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு விரும்புனீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி காமன் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இந்த கோர்ஸில் டீட்டெயில் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, கோர்ஸில் டீட்டெயில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்டேட் பண்ணுவோம். அதே போல் இந்த ஜூம் லிங்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஆகவே இந்த வீடியோ பார்த்த நீங்கள், நான் கதைத்த மாதிரி நீ கண்டிப்பாக நம்மளுடைய கோர்ஸில் தான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படி நான் சொல்ல வரல. நீங்கள் வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஃப்ரீயாக லேர்ன் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால், அதில் யூடியூப்பில் நிறைய கோர்சஸ் இருக்குது, லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லது வேறு வேறு அகாடமிஸ் இருக்குது, நிறைய அகாடமி இருக்குது. ஓகே, நம்மளுடைய அகாடமி மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, அகாடமி இருக்குது. உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு சரியான இடம்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால், அங்கே போய் கண்டிப்பாக முதலாவது லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, செல்ஃபாக முடிஞ்சால் செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கள், அல்லனா கோர்ஸில் போய் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. லேர்ன் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட்டுக்குள்ளே நான் சொன்ன விடயங்கள் ஞாபகம் இருக்கணும், ப்ராக்டிஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு காலத்தில் உங்களால் இதை ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல் பாருங்கள், நம்மளுடைய கோர்ஸோட கண்டென்ட்ஸ் இந்த இடத்துல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. நான் இதெல்லாம் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே, கோர்ஸோட கண்டென்ட்ஸ் இருக்குது, என்னென்ன விடயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுவோம்னு சொல்லி ஒவ்வொரு வீக்குக்குமே என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. இதையும் உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் எங்களுடைய சேவிசஸ், ஓகே, எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமியோட சேவிசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விடயங்களுமே நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். அதே போல் ஃப்ரீயாக பிடிஎஃப் நோட்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி மார்க்கெட் அப்டேட்டாக இருக்கலாம். இந்த ரெக்கார்டிங் இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ இன்றைக்கு கிளாஸ் நடந்து கிளாஸ்க்கு நீங்கள் யாருக்காவது ஸ்டூடெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு சொன்னால், அவங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங்கே இந்த கிளாஸ்க்கு அன்றைக்கான செஷனுக்கான ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்பில். அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சனலாக தான் ஷேர் பண்ணுவோம். பப்ளிக்காக நாங்கள் ரெக்கார்டிங் கிளாஸ் ரெக்கார்டிங் பப்ளிக்காக கொடுக்குறதுல பர்சனலாக உங்களுடைய இமெயிலுக்கு நாங்கள் ஷேர் பண்ணோம். அதன் மூலமாக பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ சில நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் யோசிக்கலாம், நமக்கு இந்த கிளாஸ்க்கான இந்த டைம் நமக்கு செட் ஆகாது, அப்போ இந்த கிளாஸ் எப்படி படிக்கிறீன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால், நம்மளோட ரெக்கார்டிங் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ரெக்கார்டிங் மூலமாக உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். கோர்ஸ் அந்த ரெக்கார்டிங் ஃபுல்லாக எடுத்து ஏதாவது டவுட்
இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த விடயங்களையும் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். ஆகவே கிளாஸ் இந்த டைம் உங்களுக்கு ஜூமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அவங்களுக்கு அப்படியான ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே ஒரு பேக்கேஜாக எடுக்கலாம். எடுத்ததுக்கு பிறகும் அதுக்கான பேமெண்ட் எல்லாம் இருக்குது. ஓகே, பேமெண்ட் கோர்ஸ் பேமெண்ட் எல்லாம் இருக்குது. அதை பே பண்ணி எடுக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு இந்த கோர்ஸை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய சர்வீசஸ், ஓகே ரைட், நீங்கள் ஒரு அகாடமியில் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் யார்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண போகிறீங்க, அவங்களுடைய டீட்டெயில் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமியில் நான் தான் இந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறது. ஆகவே எங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கான லிங்க் காமன் வாட்ஸ்அப் குரூப் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி காமன் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஆகவே எங்களுடைய பேட்ச் அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்குது. விரும்பினவர்கள் நீங்கள் வந்து எங்களுடைய அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். இதுதான் எங்களுடைய நம்பர். எனி டைம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமாக அல்லது நார்மல் கால் ஒன்று மூலமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய வீடியோவுக்கு டைம் கிடைக்கக்கூடியவர்கள் முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு என்று சொன்னால் கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நான் கருத்து விடயங்கள் நல்ல விடயங்களும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சில பேருக்கு செட் ஆகாத விடயங்கள் கூட நான் கருத்திருக்கலாம். ஓகே, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன மாதிரியான இந்த வீடியோ பார்த்து ஒரு ஃபீல் வருதோ அதை கமெண்ட் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருக்காங்க, அவங்களும் ஒரு ட்ரேட் பண்ணுறாங்க, பட் ஒரு அனாவசியமான முறையில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருவராக இருந்தாருன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதான்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு அவங்கள ட்ரேட் பண்ண நீங்களே சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி விடயங்கள் இருந்தால் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. ஆகவே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான பல முக்கியமான வீடியோக்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இனி வருங்காலத்தில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். ஓகே.